நம்ம எந்த டிசைன் போட்டாலும் அதை சுற்றி 4 லைன் வந்து சரி லைன்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது அது ரேவல் ஆகாது. 4 டிசைன் தேவைப்படும். 1 2 அதுக்கப்புறம் 3 4. அவுட்டர் லேயர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு அப்படியே லைன் போட்டுக்கணும். திலகம் ஷேப் போட்டிருக்கனால அதோட 1/2 இன்ச் அதே ஷேப்பில் போட்டிருக்கோம். இப்போ பாக்ஸ் ஷேப் அப்படி இல்லை ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படியே மார்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ஃப்ரேம்லேருந்து கழட்டிடாதீங்க, அப்படியே கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 4 பீசஸை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது இதில் 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு லட்கா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் எடுத்துகிட்டு சரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் சரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவுட்லைன் வந்து சரியில் கொடுத்துருக்கனால த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வெளியே தெரியும். ஆனால் நம்ம சரியில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சரியோட செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம சரி யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், இந்த கிளாத்தையும் இந்த பக்கத்தோட அடி கிளாத்தையும் இந்த பக்கத்தோட கிளாத்தையும் இப்படி மடக்கிக்கணும். கரெக்டாக அந்த சரியும் இந்த சரியும் மீட் ஆகிக்கணும். ஓகே, நம்ம ஏன் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல வந்து கோல்டன் நாட் வரும் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாதிரி ஸ்டிச் எடுத்துகிட்டு இந்த ஹோல்குள்ளார இப்படி நம்ம விட்டுக்கிறோம். இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இந்த திலகம் ஷேப்போட ஷார்ப்பன் எட்ஜ் வரும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை அப்படியே விட்டுட்டேன். இதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல விட்டாச்சு, இந்த இடத்துல வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம காட்டன் இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கோல்டன் நாட்டோட எட்ஜு இதோட நம்ம வச்சு லாக் பண்ணுவோம். அந்த பர்பஸ்க்காக நம்ம இங்கேருந்து இந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கேப் மட்டும் நம்ம விட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ரெக்ரான் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ரெக்ரான் இல்லை காட்டன் ஏதாச்சும் ஒன்று, இல்லை வந்து கட் பண்ண ஃபேப்ரிக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது இதுக்குள்ளார போட்டுடலாம். இந்த மாதிரி காட்டன் எடுத்து ரொட்டேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு பஃபியான லட்கான் கிடைக்கும். அளவுக்கு வந்து நம்ம காட்டன் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட நாட் இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சு. இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த மாதிரி கோல்டன் த்ரெட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்ட்ராக அதாவது இந்த திலகம் ஷேப்னால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஷார்ப்னஸ் இருக்க இடத்துல கொஞ்சம் இவ்வளோ தூரம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கழண்டு வராது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபேப்ரிக்கையும் உள்ளே துணிச்சு விட்டுறணும். துணிச்சு விட்டுட்டு இந்த இதை இப்படி பிடிச்சிக்கணும். அதே சென்டராக வச்சு நம்ம பிடிச்சிட்டு திருப்பியும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்க கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த கோல்டன் த்ரெட்லேயும் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு லட்கான் கிடச்சிரும்.